அனைவருக்கும் வணக்கம். பூண்டி மகான் இவர் எங்கேருந்து வந்தார், இவர் பெயர் என்ன, கோத்திரம் என்ன, எதுவுமே தெரியாது. அதாவது இவர் அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாது. இவர் ஆரம்ப காலத்தில் எப்போ வந்தார்னா, ஒரு 1935 காலகட்டத்தில் தான் வர ஆரம்பித்தார். அதற்கு முன்னாடி இவர் சுவாமி எங்கேருந்து இருந்தார், இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. இவர் ஆரம்ப காலத்தில் சுவாமி பார்க்கும்போது பார்த்தா ஒரு பிச்சைக்கார மாரி தான் இருந்தார். குளிக்காமல் ஒரு அழுக்கு மூட்டை பைய வச்சுன்னு நீண்ட ஜடை கொண்ட முடி கொண்டும், அதுக்கப்புறம் ஒரு மிலிட்ரி மேன் உயரமும் நிறத்திலும் இருந்தார். எல்லாரும் மகான்கள் பல வகைகள் போடுவாங்க. அதாவது மகான்கள் குழந்தையாகவும் இருப்பாங்க, அப்புறம் பித்து பிடித்தவங்க போல இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட போல இருப்பாங்க. ஆனால் நம்ம சுவாமி இந்த எல்லா அம்சங்களும் கொண்ட ஒரு உருவமாக புண்ணிய மகான் இருந்தார். ஒரு ஆரம்ப காலத்தில் சுவாமி அதிகமாக நடந்துனே இருப்பார். எப்போ கமருவாருன்னு தெரியாது. இவர் நடக்க ஆரம்பித்தானா மைல் கணக்கில் நடந்துன்னு இருப்பார். யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார். பசிச்சுன்னா உணவு கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டார், தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டார். இவர் பாட்டுனா அமைதியாக நடக்க ஆரம்பித்தாலும் நடந்து நிற்பார். அதேமாரி இவர் ஒரு இடத்துல அமர்ந்துட்டார்னா எப்போ ஏஞ்சிப்பான்னு தெரியாது. பல மாதங்கள் ஆகலாம், இல்லை வாரங்கள் ஆகலாம். இதுமாரி ஒரு இடத்துல சுவாமி அமர்ந்துட்டார்னா எப்போ ஏஞ்சிப்பார். அதிகமாக தியானம் பண்ணுவார். இவர் எங்கெங்கெல்லாம் அதிகமாக தியானம் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு பாலடைந்த கோவில், ஒரு மசூதி, ஒரு முருகன் கோவில் அடிவாரத்தில், அப்புறம் ஆத்தங்கரை ஓரத்தில், ரோட்டு ஓரத்தில் அப்படின்னு சுவாமி அதிகமாக ஆத்தங்கரை ஓரத்தில் தான் இருப்பார். அதேமாரி அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் தியானம் பண்ண ஆரம்பித்தார்னா எப்போ ஏஞ்சிப்பாருன்னு தெரியாது. நம்ம இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பித்தாவே மணல் பற்றிக்குதுன்னு சொல்லி வெளியே வந்துடுவோம். ஆனால் சுவாமி அந்த மணல்லே அடிக்கிற வெயிலே அந்த மணல் சூட்லேயும் பஞ்சு மெட்டியில் பத்துன்னு இருப்பார். இதெல்லாம் கண்ட மக்கள் இவர் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவர், ஏதோ பைத்தியக்காரன் ஏதோ பண்ணுகிறான்னு சொல்லி நினச்சாங்க. கீழே கல் எடுத்து சாப்பிடுவாங்க, மணல் எடுத்து சாப்பிடலாம். அதெல்லாம் என்ன ஜீரணம் ஆகும், எப்படி ஜீரணம் ஆகுமே தெரியாதான். ஒரு வாட்டி இவர் இந்த நிலையெல்லாம் பண்ணியிருக்கும் போது இவர் எப்போ ஒரு மகான் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு வாட்டி சுவாமி ஆற்றுல அமர்ந்து இருக்கும்போது வெள்ளப்பெருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பக்கத்தில் செய்யாருன்னு சொல்கிற ஆறு போகுது. இந்த ஆறுடைய சிறப்புனா எப்போ மழை பெய்யும், எப்போ வெள்ளம் வரும், எப்போ தண்ணி இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. காலங்கள் மாறும், அதை அந்த பருவங்கள் எப்போ வேணாலும் மாறினே இருக்கும். அந்த டைமில் மழை வரும், ஆற்றுல வெள்ளம் வரும். திடீர்னு நாளைக்கு பார்த்தா உடனே வெள்ளப்பெருக்கு வரும், அந்தமாரி இருக்கும். அப்போது சுவாமி இருந்த இடத்த சில பேர் பார்த்துருந்தவங்க தண்ணி வரது பார்த்தா நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் தானே, தண்ணி அடிச்சுன்னு போயிட்டு இறந்துட்டுருக்கிறார் பொழுது அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் சில நாட்கள் வாரங்கள் கடந்து செல்லும் போது சுவாமி இருந்தத்தை போய் அந்த பைத்தியக்காரர் இருந்தத்தை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சுவாமி இருந்தத்தை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சுற்றி தண்ணி போது நடுவில் மட்டும் மணல் இருக்குது. அந்த மணல் உள்ள வெறும் தலைமுடி மட்டும்தான் தென்படுது. அந்த தலைமுடி தென்படே உடல் இருக்குது போல, இவர் இறந்துட்டு இருக்கிறார் போல நினச்சிங்கன்னா அந்த மணல் படுத்துறாங்க. உடனே இவர் தூக்கத்தில் ஏஞ்சி நடந்து போனால் எப்படி போவார், அந்தமாதிரி ஏஞ்சி நடந்து போய் நின்றான். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் இவர் சாதாரண ஆள் இல்லை, இவருக்கு ஏதோ சக்தி இருக்குது, மகா புருஷோத்தமன், இவருக்கு ஒரு தெய்வத்துக்கு இணையான ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் சுவாமி ஆற்று சுவாமின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க மக்கள். அதன் பிறகு கலச பக்கத்தில் காக்கை விநாயகர் கோவில் பக்கத்தில் சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டிலேருந்து ஒரு கொட்டை அமைச்சு 3 வருடம் அந்த சுவாமி அங்கே இருந்தார். அப்போ நிறைய பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. சுவாமி எங்கே இருக்கிறான்னு தேடி தரிசனம் பண்ணுவாங்க. அந்தமாரி கலச பக்கத்தில் ஒரு அன்பர் 2 அன்பர்கள் சுவாமிக்கு மதிய உணவு எடுத்துன்னு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மதிய உணவு எடுத்துன்னு வரலாம் போய் சுவாமியை பார்க்கும்போது சுவாமி ஆள் இல்லை. இங்கேருந்து மகான் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு தேடும் போது இவருடைய சுவாமியுடைய கை கால் எல்லாம் தனித்தனியாக இருக்குதான். இவங்க பதறி போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களை போய் கூப்பிட்டு சுவாமி யாரோ கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெட்டி போட்டுக்கிறாங்க, பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களாம். சுவாமி திருப்பி உயிரோடு அமர்ந்துக்கிறாராம். அப்போது நம்ம கண்ட காட்சி கனவா இல்லை நிஜமானு தெரியலையே, இப்போ தானே பார்த்துட்டு போனோம், கை காலம் தனித்தனியாகுது, இப்போ எப்படி உயிரோடு அமர்ந்துக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்தாரு. அப்போ தான் தெரியுது, இது நவகண்ட யோக நிலை, சித்தர்கள் பண்ணுகின்ற நவகண்ட யோக நிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ சுவாமி சொல்கிறாராம், கண்ட நேரத்தில் எதுக்கு நான் பார்க்க வர, உனக்கு
பார்க்கணும் போல இருந்தால் நானே அவனை அழைக்கிறேன், நீ வா, கண்ட நேரத்தில் என்னை பார்க்க வராதுன்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லி அனுப்பி விட்டாராம்.